இயக்குனர் பாலா இயக்கத்துல தற்போது வணங்கான் திரைப்படம் உருவாகியிருக்கு. முதல்ல இந்த படத்துல சூர்யா நாயகனாக நடித்து படம் பாதியிலேயே கைவிடப்பட்ட நிலையில பின்னர் அருண் விஜயை வைத்து அந்த படத்தை இயக்கி முடிச்சாரு. வணங்கான் திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வர ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர இருக்கு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா அண்மையில நடந்திருக்கு. அந்த இசை வெளியீட்டு விழாவின் போது இயக்குனர் பாலா திரையுலகில் அறிமுகமாகி 25 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடினாங்க. இந்த விழாவில் இயக்குனர்கள் மணிரத்னம், மாரி செல்வராஜ், நடிகர்கள் சிவகார்த்திகேயன், சூர்யா, நடிகைகள் சுஹாசினி அப்படின்னு முன்னணி நட்சத்திரங்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்காங்க. பாலா சாருடைய படைப்புகளை பற்றி சிலாக்கியத்தும் பேசினாங்க. அதுல சூர்யாவுடைய தந்தை சிவகுமார் பாலாவிடம் நேர்காணல் நடத்தினாரு. அப்போது பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்டிருக்காரு. அதுல ஒன்றுதான், நீங்கள் ரஜினிகாந்த் அல்லது கமலஹாசன் கால்ஷீட் கொடுத்தால் அவங்களுடன் பணியாற்றுவீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதற்கு வாய்ப்பில்லை சார் அப்படின்னு சட்டென பதிலளித்த பாலா அதற்கான விளக்கத்தையுமே கொடுத்தாரு. அவங்களுடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சிவகுமார், உங்க படங்கள்ல அகோரியாக நடிக்க கூட ரெடி அப்படின்னு அவங்க சொன்னா ஒத்துப்பீங்களா அப்படின்னு மற்றொரு கேள்வியை கேட்க, அதற்கு சிரித்து கொண்டே அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரிப்ளைவுமே பண்ணியிருக்காரு. இந்த பதில் ஒரு சிலருக்கு சர்ச்சையாக இருந்தாலுமே ஒரு சிலருக்கு சரியான பதில் தான் அப்படின்னுமே தோன்றி இருக்கு. உங்களுக்கு எப்படி தோன்றுது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.